ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். நம்ம இன்றைக்கி ரோஸ் செடி தாங்க, ஃபேண்ட் ஆரஞ்சு நம்மளோட ஃபேவரெட். இது மொட்டு நிறையவே மொட்டு வச்சுருக்குங்க ஃபெர்டிலைசர் கொடுத்ததுனால. ஆனால் பூ மட்டும்தான் குட்டி குட்டியாக பூக்குது. ஏன்னா சம்மருக்கு பூவில் வந்து பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு பூக்கிறது பெரிய விஷயம். செடியை ஹெல்த்தியாக வச்சுருந்தாலே நம்மளுக்கு அதுவே கொஞ்சம் போதுமானது தான் நினைக்கிறேன். ஏன்னா சம்மருக்கு ரோஜா செடிலாம் வந்து ரொம்ப இதுவாகிடும். அதுக்கப்புறம் சிறகவரை வந்து 4 விதையில போட்டதில் ஒன்று வந்துருச்சுங்க, சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ரூட் கொய்யா வச்சு 2 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு இப்போ தான் 2 பிஞ்சு 2 பூவு பீட்ரூட் கொய்யா. இது வந்து ஒரு வளருதும் ரொம்ப பொறுமையாக வளருது. ஹீல்டும் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குது பீட்ரூட் கொய்யா. அதனால் சரி 4 பிஞ்சு இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்குது. அதனால் அது ஒரு சம்மரில் அது ஒன்று பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடலங்காய் செடி தாங்க போட்டதில் நல்லா அழகாக இப்போ க்ரோத் ஆகி நல்லா வருது. பிஞ்சு 2 விட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்குது. 4 வகை செடியானது ஒரு கொடியிலே ஏற்றி விட்டுருக்கோம். சின்ன கொடி தான் போடலாங்க, நல்லா வந்திருக்கு. இன்னும் இதில் வந்து காயெலாம் இன்னும் நிறைய பிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கத்திரிக்காய் 4 செடியில் கத்திரிக்காய் 4-5 செடியில் 2-3 செடி வந்து சொல்லும்படியாக இல்லை. இந்த 2 செடி மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம இதை வச்சே கொஞ்சம் பெருசாக நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கஸ்தூரி வெண்டை கலர் லெமன் எல்லோவில் இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. பூ அதோட அழகு தான், லெமன் எல்லோ. அதுக்கப்புறம் வந்து எந்த வெயிலையும் தாங்கி வளரக்கூடிய பூ என்றால் இந்த அரளி தான். நமக்கு அவசரத்துக்கு பூஜைக்கு தேவைன்னா இந்த பூ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் இந்த மரத்துலேருந்து பூ பார்க்கலாம் அழகாக. 3 கலர் இருக்குது, ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்